அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடம் ஜெபிப்போம். தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, வார்த்தை மூலியமாக பேசுகிற தெய்வம், ஜலத்தில் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் இப்பொழுதும் எங்கள் மேல் அசைவாடுவீராக, எங்கள் மேல் அசைவாடுவீராக. அப்பா, வார்த்தையை கொண்டு பேசுவீராக, வார்த்தையை கொண்டு பேசுவீராக. அப்பா, நாங்கள் என்னென்ன காரியத்தில் குறைபட்டிருக்கிறோமோ அந்த காரியத்தில் எல்லாம் தேவன் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி தேவன் எங்களை நடத்துவீராக. ஆண்டவர் நடத்துங்க. பா, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறார்களோ, பா, யாரெல்லாம் பார்க்குறார்களோ அவர்களை தொடட்டும், அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த வார்த்தை அவர்களோடு பேசட்டும். அப்போ அப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சூழ்நிலை நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணியிருப்போம்? நம்ம கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் எடுத்துருப்போம், டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்போம், அலங்காரம் பண்ணியிருப்போம், புது புது ஆடைகளை எடுத்து உடுத்துவதற்கு நம்ம ரெடியாக இருப்போம். அப்போ உலக பிரகாரமாக நம்ம எல்லா காரியத்தையும் செய்துவிட்டோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் ஆயத்தமாக வேண்டிய நாட்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நம்ம ஆயத்தமாக வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற இந்த நாட்களில் நாம் வணங்குகிற இயேசு எப்படியப்பட்டவர், அவர் எப்படியப்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன், அவரால் என்ன செய்யக்கூடும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அப்போ தேவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அநேக காரியங்களில் மனம் திரும்பாமல் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களில் மனம் திரும்பாமல் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரகார காரியங்கள்லையும் இன்னும் மனம் திரும்பலை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம மனம் திரும்பலை. உலக பிரகாரமான காரியங்களில் எப்படி மனம் திரும்பலை அப்படின்னு பார்த்தா, அவன் என்னைய இப்படி பேசிட்டான், இவன் என்னைய இப்படி பேசிட்டான், அவங்க என்னைய குற்றப்படுத்திட்டாங்க, என்னைய காயப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் ஒரு உதவி கேட்டேன், எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? மாம்சத்துக்குரிய காரியத்தை குறித்து நம்ம மனம் திரும்பாமல் இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் மனம் திரும்பாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் நம்ம தேவன் எதிர்பார்க்குற அளவு ஜெபத்தில் மனம் திரும்பாமல் இருக்கும். மனம் திரும்புதல் நம்மளிடத்தில் இல்லை. வேத வாசிப்பு மனம் திரும்புதல் இல்லை. தேவனுக்கு என்று கொடுக்கிற காரியத்தில் மனம் திரும்புதல் இல்லை. தேவனுக்காக ஊழியம் செய்கிற காரியத்தில் மனம் திரும்புதல் இல்லை. குடும்ப காரியத்தில் மனம் திரும்புதல் இல்லை.
கணவன் மனைவிக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை, சொந்த பந்தங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இல்லை. தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் என்ன பண்ணும்? நேசிக்கணும். நம்ம நேசிக்கிறோமா? அதில் மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பாவிட்டால் இயேசுவால் நம்மளை குறித்து பிதாவினிடத்தில் சாட்சி கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு பூமியில் அற்புதம் செய்ய முடியாது. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் பூமியில் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது. பரலோகத்தில் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேச முடியாது. அப்படிதான் பாருங்கள், இங்கே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம், நானே வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு ஒலிவ மலைக்கு வருகிறார். எங்கே வருகிறார்? ஒலிவ மலைக்கு வருகிறார். அப்பொழுது ஒலிவ மலைக்கு வந்த பிறகு மறுநாள் காலையிலே அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார். அப்போ அந்த ஆலயத்திற்குள் வந்தவுடன் ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இயேசு தேவாலயத்துக்குள் வந்தவுடன் ஜனங்களும் தேவாலயத்தை நோக்கி வருகிறார்கள். வந்து உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள். அவர் என்ன உபதேசம் பண்ணுகிறார்? இயேசு என்ன உபதேசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு என்ன தேவைப்படுகிறது? உபதேசம் தேவைப்படுகிறது, அறிவுரை தேவைப்படுகிறது. நம்ம என்ன தான் படித்து இருக்கலாம், எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய நடத்துதல் சரியானபடி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம கரெக்டான ரூட்டில் போக முடியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? வழி தப்பி திசை மாறி போய்விடுவோம், பாவத்தில் விழுந்து விடுவோம். அப்படி தான் பாருங்கள், இவர் தேவனுடைய ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் நடுவே நிறுத்தி, இது என்ன காரியம் அப்படின்னா, முதலாவது தேவனை பரிசோதிக்கிற காரியம். தேவனை, இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து அவர் குற்றவாளி என்று நிரூபித்து விட வேண்டும் என்று அந்த வேதபாரகரும் பரிசேயரும் விரும்புகிறார்கள். விரும்பி என்ன பண்ணுறாங்க? எப்படியாவது இயேசு என்ன பண்ணிடணும், நம்ம குற்றம் கண்டுபிடிச்சி இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், குற்றம் சாட்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த விபச்சாரியான பெண்ணை கண்டுபிடித்து கொண்டு வந்து தேவனிடத்தில் நிப்பாட்டுகிறார்கள். இவர்கள் பண்ணின தப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய குற்றத்தை பார்க்காதபடிக்கு பிறருடைய குற்றத்தை பார்க்குற இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். முதலாவது நம்ம எப்படி இருக்கக்கூடாது? அடுத்தவங்களை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் செய்த தவறை நாம் செய்யவில்லையா? செய்திருக்கிறோம், நாமும் செய்திருக்கிறோம். அப்போ அவரை குற்றவாளி என்று
குற்றம் தீர்ப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் இந்த பரிசேயரும் வேத பாரகரும் என்ன பண்ணுறாங்க? குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவர்கள் அந்த பெண்ணை தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ரெண்டாவதாக இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறார்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், உலகத்தில் உள்ளவர்களை குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினார்கள். ரெண்டாவதாக இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடுகிறார்கள். இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பெரிய ஆளா? இல்லை. அப்போ பாருங்க, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படி தான் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை அப்படியே ஃபைனாக்குலர் வச்சு அப்படி பார்த்துட்டே இருப்பான். ஆமாம், இப்படி பார்த்துட்டே இருப்பான். என்ன பண்ணுவான்? எப்படியாவது இயேசுனுடைய பிள்ளைகளை குற்றம் கண்டுபிடிச்சிடணும். குற்றம் கண்டுபிடிச்சி நீ குற்றவாளின்னு தேவன்கிட்ட போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறான். பிதாவினிடத்தில் சத்ரு வரும் பொழுது தேவன் கேட்கிறார், பிசாசே நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கும்போது, நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி உம்மிடத்தில் வருகிறேன். அப்போ பாருங்க, அவனுக்கு எல்லாவித தகுதியும் எல்லாவித உரிமையும் அவனுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அவன் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு வகை தேடுகிறான். ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுறான்? வகை தேடுறான். அப்படி வகை தேடி தான் இந்த விபச்சார பெண்ணை என்ன பண்ணிட்டான்? கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டார். இப்படியப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? எப்படி? இயேசுவை சோதிக்கும்படியாக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனை சோதிக்கக்கூடாது. தேவனை சோதிக்கக்கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ இந்த இயேசுவை, நாம் வணங்குகிற இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று நீர் என்ன சொல்கிறீர்? மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர்? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி அந்த விபச்சார பெண்ணை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படிதான் நம்மளையும் பிசாசு என்ன பண்ணுவான்? குற்றம் சாட்டி தேவனுக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தி, இவன் இந்த குற்றத்தை பண்ணிட்டான், இவனை நீங்கள் தண்டிங்க, இவனை நீங்கள் தண்டிங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க. யோபுவை சோதிக்கிற பொழுது அவனாக வந்து சோதிக்க அவனுக்கு தகுதி இல்லை. சாத்தானுக்கு யோபுவை சோதிக்கிறதுக்கு தகுதி இல்லை. தேவன் தான் என்ன பண்ணார்?
பர்மிஷன் கொடுத்தார். இவன் போய் கேட்குறான், யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பிசாசே, நீ யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் இருக்கிறான். அவனை நீ பார்த்தியா? பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை அப்படின்னோன்னு அவனுக்கு பாருங்க கோபம் வந்துருச்சு. என்ன ஆண்டவரே, நீங்கள் என்ன சும்மாவா நீங்கள் அவனை ஆசீர்வதித்து வச்சுருக்கீங்க? செல்வ செழிப்பாய் ஆசீர்வதித்து வச்சுருக்கீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல சொத்து சுகம் கொடுத்துருக்கீங்க, ஆடு மாடு கொடுத்துருக்கீங்க, நல்ல சொத்துக்கள் இருக்குது, நல்ல மனைவி இருக்குது, நல்ல சுகம் இருக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல பலன் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? உங்களை நேசிக்கிறான். அவனுடைய ஆசையின் மேலே நீங்கள் கையை வைத்து பாரும். அப்போ அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீ போய் என்ன பண்ண, யோபுவை சோதிச்சுக்கொள், ஆனால் சரீரத்தில் மாத்திரம் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு ஒட்டகங்கள் பிள்ளைகள் மகள்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அப்போ அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னோன்னே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டான். திரும்ப போய் அவன் கேட்குறான், ஆண்டவர் கேட்குறாரு, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னோன்னே அவன் சொல்கிறான், நீங்கள் அவனுடைய சொத்தில் தானே கை வச்சிங்க, பிள்ளைகள் மேலே தானே கை வச்சிங்க, சரீரத்தில் கை வைத்து பாரும். ஏன்னா ஒருவன் தன்னுடைய சரீரத்தில் கை வைத்தால் அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் தாங்க மாட்டான். அதனால் சரீரத்தில் கை வைத்து பாரும், அப்பொழுது அவன் உன்னை தூசிக்கிறானோ இல்லையோ பாரும் அப்படின்னு சொன்னோன்னே அதற்கும் என்ன பண்ணுறாரு, பர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா யோபுக்கு உடம்பெல்லாம் புண்ணு, குஷ்டம். அந்த ஓட்டை எடுத்து பரு, உடம்பெல்லாம் பரு இருக்குல்ல, தேங்காய் மட்டை ஓட்டை எடுத்து உடம்பு ஃபுல்லாக அப்படியே சொரிகிறான், அரிப்பு தாங்க முடியல. உடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரத்தமும் சீயும் வருது, சொரிஞ்சு. உடனே அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, நீ இப்படி இருக்கிறதுக்கு நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்போ சொல்கிறாரு, ஆண்டவர் நமக்கு நன்மை கொடுக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம் அல்லவா, சுகம் கொடுக்கும் போது ஆரோக்கியம் கொடுக்கும் போது நம்ம பெற்றுக்கொண்டோம் அல்லவா, தீமையை கொடுக்கும் பொழுது நீ உதாசீனப்படுத்துவது என்ன நியாயமா? அப்போ கர்த்தர் கொடுத்தார், நம்ம அதை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார்.
இப்படியே யோவனுடைய காரியங்கள் போய்கொண்டு இருக்கிறது. கடைசியில் யோபை பார்த்து சொல்கிறார், இந்த பூமியில் உன்னை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பாருங்கள், இங்கே போடப்பட்டிருக்கு, எப்படி யோபுவை குற்றம் சாட்ட சத்துருவானவன் கங்கணம் கட்டி கொண்டு வந்தானோ, அதுபோல் இங்கே இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக என்ன பண்ணுகிறான், இயேசுவினிடத்தில் ஆட்களை ஏவி விடுகிறான். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு நிமிர்ந்தார், இப்படி பார்த்தார், நிமிர்ந்து பார்த்து என்ன பண்ணார், உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அப்போ பாருங்கள், இந்த பூமியில் பாவம் செய்யாதவன் எவனாவது இருக்கானா? ஒருவனும் கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுறோம், பாவிகள். உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாருடைய இருதயத்தில் ஒரு குத்தல் உண்டாயிடுச்சு. மனசில் ஒரு பாரம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அப்போ பாருங்க, இங்கே இயேசுவிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவர் தரையிலே குனிந்து எழுதுகிறார். என்ன எழுதினார் அப்படின்னா, ஒவ்வொருவனுடைய பாவங்களை எழுதினார்னு சொல்கிறாங்க. பாவங்களை அப்படியே அந்த மண்ணில் அப்படியே எழுத சிறியோர் முதல் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இருக்கிற எல்லோரும் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்களாம். அப்போ எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, பாவம் செய்திருக்காங்க. இயேசு நிமிர்ந்து அந்த சிறியை தவிர வேறொரையும் காணாமல் இயேசு நிமிர்ந்து பார்க்குறார். நிமிர்ந்து பார்த்தா ஒருவனையும் காணாம். பெரியோர்லேருந்து சிறியோர் வரைக்கும் யாரெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இயேசுவினிடத்தில் தேவாலயத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்களோ அவர்களை எல்லோரும் போய்விட்டார்கள், யாருமே இல்லை. அப்போ அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவர், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே கேட்குறாரு. உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஒருவனாகிலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, தீர்க்கவில்லை, யாரும் என்னை குற்றம் சொல்லலை. நம்ம மனுஷன்ட்ட போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை குற்றவாளியாக குற்றம் தீர்ப்பான், நம்மளை குற்றம் சாட்டுவான். நீ இதை செஞ்ச, நீ இதை செஞ்ச, அதனால தான் உனக்கு இப்படி வந்துருச்சு, ஒரு பலகீனம் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, உடனே நீயே இயேசுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்ட, இந்த உலகத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்ட, அதனால தான் என்ன பண்ணுறாங்க, என்ன ஆயிடுச்சு, உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, உனக்கு இந்த கவலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலே குற்றம் சாட்டுறாங்க.
சொல்கிறாரு, நீ போய் இனி பாவம் செய்யாதே. என்ன பண்ணுற? இனிமேல் நீயே பாவம் செய்யாத அப்படிங்கிறார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ இயேசுவை நம்ம பின்பற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம இருளில் நடக்க மாட்டோம், அந்தகாரத்தில் இருக்க மாட்டோம், பிசாசு நம்மளை தொட முடியாது. இயேசு பிறக்க போகிற இந்த நாட்களில் சத்ருவானவன் நம்மளை தொட முடியாது. இயேசு நம்மளோடு இருக்கிறார். இயேசு நம்மளோடு இருக்கிறார். இயேசு பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவரை நம்ம நேசிக்கிற பொழுது நம் இருதயத்துக்குள் ஜீவ ஒளி வரும். இருள் அகன்று போகும், ஜீவ ஒளி வரும். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்தே நீ சாட்சி கொடுக்கிறாயே, உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இப்போ பாருங்களேன், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், நான் பொய் சொல்ல மாட்டாங்க, நான் உண்மையாக தாங்க இருப்பேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேங்க, நான் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், இத்தனை மணி நேரம் நான் வேத வாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்குவேன், நம்ப மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, உன்னைய குறித்து நீயே சாட்சி சொன்னா எப்படி நான் நம்புறது? அப்போ நாங்கள் பார்க்கணும்ல. இங்கே அப்படின்னு உலகத்தான் சொல்லுவான். ஆனால் இங்கே இயேசு செய்த அந்த அற்புதங்களை அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அந்த மக்களும் பார்த்து கூட என்ன பண்ணல, உணர்வடையில. அவர்கள் இருதயம் மங்கி போயிற்று. அவர்களுடைய இருதயம் மங்கி போயிற்று, ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன? இயேசுவை குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும். இயேசுவை குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். கண்டுபிடிச்சி அவரை கைது பண்ணணும். ஒரே நோக்கம் அதான். அப்படி தான் இன்றைக்கி சத்ருவானவன் உலகத்தான் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்படி இவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம், குற்றம் சாட்டலாம். இயேசு சொல்கிறார் பாருங்க 14வது வசனத்தில், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி எப்படி இருக்கிறதா? உண்மையாக இருக்கிறது. ஏன்னா அவர் உண்மையுள்ள தெய்வம். நம்ம சொன்னால் பொய் சொல்லிடுவோம், நம்ம மாற்றி சொல்லிடுவோம். ஆனால் இயேசு என்ன பண்ண மாட்டார்? பொய் சொல்ல மாட்டார், மாற்றி சொல்ல மாட்டார். ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு
நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது.